சென்னை நாவலூர் அருகே தனியார் விடுதியில் தங்கியிருந்த கல்லூரி மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம். தற்போது அந்த மாணவியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? விவரங்கள். சென்னை அருகே நாவலூர் பகுதியில காதலை தொடர மறுத்ததனால இளம்பெண் மீது தீ வைத்து அந்த பெண் ஆபத்தான நிலையில மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய நிலையில சொந்த ஊருக்கு தப்பி சென்ற முன்னாள் காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சென்னை அடுத்த நாவலூர் பகுதியில தனியார் பெண்கள் விடுதியில தங்கி பயின்று வருபவர் காயத்ரி என்ற 19 வயது கல்லூரி மாணவி. இவர் தனியார் கல்லூரியில 2ஆம் ஆண்டு பிடெக் பயோமெக்கானிக்கல் படித்து வருகிறார். சொந்த ஊரில் பள்ளி படிக்கும் போது அருகே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரத்தினகுமார் என்ற 25 வயது நபருடன் அவருக்கு நட்பாக பழகி வந்ததாகவும் 9 ஆண்டுகளாக அவர்கள் இருவரும் நட்பு ரீதியில பழகி பின்னர் காதலராக மாறி வந்த நிலையில உறவு முறையில் அண்ணன் முறை கொண்டவர் என்பது தெரிய வந்திருந்தாலும் தொடர் தொல்லையின் காரணமாக அவருடன் பேச மறுத்து அவரது தொலைபேசி எண்ணை பிளாக் செய்துவிட்டு இருந்த நிலையில நேற்று கடந்த 30ஆம் தேதி காலை 9 மணி விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல முற்படும் போது ரத்னகுமார் அந்த கல்லூரி மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். ஆபத்தான நிலையில தற்போது குளோபல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நிலையில ரத்னகுமாரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன் விவரங்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.